ஓம் முருகா. என் அன்பு பிள்ளையே, இன்று நீ கேட்ட அற்புத பரிசு ஒன்று உனக்காகவே காத்து கொண்டு இருக்கின்றது. என்னை நீ நிராகரிக்காமல் கேள் பிள்ளையே. அதிகாலையில் இருந்து உனக்காகவே உன் அப்பன் முருகன் நான் காத்து கொண்டே இருக்கின்றேன். யார் எப்படி இருந்தால் என்ன, நீ எப்போதும் என் பிள்ளையாக இருப்பாய். எந்த செயலையும் தயங்காமல் செய் பிள்ளையே. உள்ளே இருந்து உன்னை இயக்குவது நானே. நீ மற்றவர்களுக்காக என்னிடம் பிரார்த்தனை செய்ததையும் அதை நான் நிறைவேற்றி கொடுக்கும் பொழுது நீ எனக்கு நன்றி கூறியதையும் மறந்து விட்டாயா? அப்படி இருக்கையில் என் பிள்ளையின் தேவையை நான் பூர்த்தி செய்வேன் என்று உனக்கு உறுதி செய்கின்றேன் தங்கமே. ஏக்கங்கள் உன் மனதில் ஏராளம், ஏமாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் தாராளம். சந்தோஷத்திற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் சலிக்காமல் அனைத்தையும் எதிர்கொள்கின்றேன் முருகனப்பா, ஒரு புன்னகையோடு. இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில் அல்ல, அனைத்தையும் என்னுடைய முருகன் அப்பா மாற்றுவார் என்ற தன்னம்பிக்கையில் அனுதினமும் என்னை நினைத்து உன்னுடைய கஷ்டங்களை நீ சிரித்து கொண்டே கடந்து செல்கின்றாய். அனைத்தையும் உன் அப்பன் முருகன் நான் அறிவேன் தங்கமே. நிச்சயம் உன்னை நான் நல்வழிப்படுத்துவேன். உன்னுடைய வேண்டுதல்கள் யாவும் நிச்சயம் நிறைவேறும். அதற்காகவே உன் அருகிலேயே நான் இருக்கின்றேன். மற்றவர்களின் விடியலுக்காக காத்திருக்கின்றாய். மற்றவர்களை பார்க்காமல் நேர்மறை எண்ணத்தோடு உன்னுடைய எண்ணத்தில் மட்டும் உறுதியாக இருந்தால் என்னுடைய உதவி உனக்கு தக்க சமயத்தில் கிடைக்கும். நீ கேட்ட சந்தோஷம், வெற்றி அனைத்தையுமே நான் உனக்கு இன்று பரிசாக கொடுக்க போகின்றேன் தங்கமே. நான் அதை உனக்கு நிச்சயம் உன்னுடைய கையில் இன்று ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒப்படைக்க போகின்றேன். என்னுடைய முழு மனதில் இடம் பிடித்த உனக்கு என்னுடைய அன்பும் அருளும் ஆசையும் எப்பொழுதும் உண்டு. அதனால் நீ எப்போதும் பயப்படாமல் நிம்மதியாக இரு. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் அப்பன் முருகன் நான் ஏற்றுவேன். அந்த தீபம் போல் உன்னுடைய வாழ்க்கையும் பிரகாசிக்க போகின்றது. உனக்காகவே நான் வருவேன். ஓம் முருகா.